அதர்மத்தின் மீது தர்மத்தின் வெற்றியே விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது. ராமாயணத்தில் ராமன் ராவணனை வீழ்த்தி வெற்றி கண்டதை விஜயதசமியாக கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில் சில இடங்களில் ராவண தகனம் என்று ராவணன் மற்றும் கும்பகர்ணன் ஆகியவர்களின் உருவங்களை எரித்தல் நிகழ்வு விஜயதசமி அன்று நடைபெறுகிறது. தேவி மகாத்மியத்தில் துர்கா தேவி மகிஷாசுரனை வதம் செய்து வெற்றி கண்டதை விஜயதசமியாக கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. வங்காளத்தில் துர்கா விசர்ஜன் என்று துர்கா தேவி கைலாயத்திற்கு திரும்பும் நாளை அந்நாட்டு மக்கள் நடனங்கள் ஆடி துர்கா தேவியை அனுப்பி வைக்கின்றனர். விஜயதசமி அன்று மகாராஷ்டிராவில் ஷாமி பூஜை என்று கொண்டாடுகின்றனர். மகாபாரதத்தில் அர்ஜுனன் இந்த ஷாமி மரத்தில் தான் ஆயுதங்களை மறைத்து வைத்தாராம். அந்த ஆயுதங்களை எடுத்து வெற்றி கண்ட நாளை ஷாமி பூஜை என்று கொண்டாடுகின்றனர். தென்னிந்தியாவில் ஆயுத பூஜையாக கொண்டாடுகின்றனர். நம் அறிவிற்கும் அனைத்து படைப்பிற்கும் மூலமாக விளங்குபவள் சரஸ்வதி தேவி. எனவே கல்வியில் சிறந்தோங்க, தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைய, இசையில் நல்ல ஞானத்தை பெற சரஸ்வதி பூஜை என்று புத்தகங்கள், நம் வாழ்க்கைக்கு உதவும் அனைத்து கருவிகளையும் சரஸ்வதி தேவி முன்பு வைத்து வழிபட வேண்டும். குழந்தைகள் தங்கள் முதல் கல்வியை ஆரம்பிக்கும் நாளே வித்யாரம்பம் என்று சொல்லப்படுகிறது. ஆதலால் குழந்தைகளை இந்நாளில் குரு மற்றும் சரஸ்வதி தேவியின் முன்னிலையில் முதல் எழுத்தை கைப்பிடித்து எழுதி கற்றுத்தர வேண்டும். எந்த காரியங்களையும் இந்நாளில் துவங்கினால் வெற்றி நிச்சயம்.